ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்க தோல் சீவி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 முட்டை, மஞ்சள் தூள், கரம் மசால் தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல 1 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசால் தூள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குலேருந்து தேவையான தண்ணி வரும், அதனால் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். நான் தண்ணி சேர்க்கவே இல்லை, ஆனால் இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்க ஈவினிங் டைம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுற்றி கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வேகணும். ஏன்னா நம்ம வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ லேசாக பிரட்டி போடுங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கேவும். இப்போ இது மாதிரி நம்ம தோசை சட்டியில் மிச்சம் இருக்க உருளைக்கிழங்க போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பசங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை பண்ணி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இதுவே பண்ண சொல்லி உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.